பல நேரங்களில் மூளை சக்தி வாய்ந்ததா, இதயம் சக்தி வாய்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம். நம்ம படிப்பு வந்து மூளையை தான் ஸ்ட்ராங் பண்ணுது, இதயத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விதமான குற்றச்சாட்டு இருக்குது. சரி, மூளையை எவ்வளோ தூரம் நம்பலாம்? மூளையவே முழுசாக நம்பலாமா? அல்லது மூளை வந்து சில தந்திரங்களை நம்மளை நோக்கி பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சோம்னா அதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் ஒரு சினிமாவுக்கு போகிறோம். நீங்கள் வந்து 20 ரூபா கொடுத்து அந்த சினிமாவுக்கு போகிறீங்க, நான் வந்து 100 ரூபா கொடுத்து அந்த சினிமாவுக்கு போகிறேன். சினிமா பயங்கர பாடாவதி படம், இன்டர்வெலுக்கு மேலே பார்க்க முடியல. ஆனால் வெளியே வந்தோடனே நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் ஒரு குப்பை படங்க அப்படிம்பீங்க. ஏன்னா நீங்கள் 20 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. நான் 100 ரூபா கொடுத்ததுனால என் மைண்டு இது நல்ல படம், நம்ம 100 ரூபா கொடுத்துருக்கோம், 100 ரூபா கொடுத்துருக்கோன்னு என்னை ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நம்ம மூளை வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக். அதே மாதிரி நம்ம ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறோம். 2 பெயிண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ரொம்ப சிம்பிளான பேர், ரவின்னு ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு. இன்னொன்று வந்து தஸ்தா முஸ்கா கிஸ்கா புஸ்கா அப்படின்னு ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு. 2 பேரும் ஒரே சீன் தான் வரைஞ்சிருக்காங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது, 2 ஒரே ரேட்டு தான் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரவின்னு வாயில் நுழையுது பாருங்க, அவர் பெயிண்டிங் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, தஸ்தா புஸ்கா தஸ்கா முஸ்கா நல்லா இருக்கு அப்படிம்பீங்க. ஏன்னா வாயில் நுழையாத பேர் இருந்தால் அதை நாம் அதிகமாக ரசிப்போமா. இதுவும் வந்து பிரெயின் பண்ணக்கூடிய ட்ரிக். இப்போ 2 ரூபாய்க்கு ஒரு பொருள், 1 ரூபா 99 பைசாவுக்கு ஒரு பொருள்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 ரூபா 99 பைசாவுக்கான பொருளை தான் வாங்குகிறோம். அது மைண்டு வந்து என்ன ஆகுதுனாக்க, ஒரே பொருள் இருந்தால் கூட 1.99 ஏன் வைக்கிறாங்க, 199 ரூபா வச்சா என்னென்னா, எதனால் அப்படின்னா 99 அப்படின்னு சொல்லும்போது வாய் போகிறத விட 199 சொல்லும்போது வாய் வந்து குறுகலாக இருக்கான், 2 அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய் வந்து ரொம்ப பெருசாகுதான். அதனால் சவுண்டு வந்து கம்மியாக வாயை திறந்து பண்ணும்போது அது சின்னது மாதிரி மைண்டுக்கு தெரியுதான். ரெண்டாவது, ஃபஸ்ட் எடுத்த உடனே லெஃப்டில் இருக்கிறத தானே படிக்கிறோம், அதனால் 1 அதுதான் மனசில் பதியுதான் 2வை விட. அதனால் வந்து பிரெயின் ட்ரிக்கு பண்ணி 199 வாங்க வச்சிருது. இது வந்து பிரெயின் பே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு. அப்புறம் இன்னொரு ட்ரிக் என்னன்னாக்க, நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால குழந்தைங்களுக்கு பேர் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருடைய குழந்தைங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஃபினிட்டி தெரியும், அவங்க குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரில். அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, ஆனால் அந்த பொலிட்டிக்கல் அஃபினிட்டி தெரியும் அதில். அடுத்தது 5வது ட்ரிக்கு என்னன்னாக்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற யோசனையை ஒருபோதும் கல்யாணம் ஆனவங்ககிட்ட கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த கஷ்டத்தை மற்றவங்க பண்ணணும் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுல இருக்கிற அத்தனை சாதகத்தையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க செஞ்சது சரிங்கிற மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ண வைப்பாங்க. எந்த கல்யாணம் பண்ணவங்களை போய் கேட்டிங்கனாலும் இப்படி தான் யோசனை பண்ணுவாங்க. இது வந்து பிரெயின் பே பண்ணக்கூடிய இன்னொரு ட்ரிக். அடுத்தது, இப்போ நம்ம டிரைவர்லாம் பார்க்கலாம், ஒரு கியூ இப்படி இருக்கும், இன்னொரு கியூ இப்படி இருக்கும். இந்த கியூவில் 2 கார் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த கியூவில் 2 கார் கம்மியாக இருக்கும். உடனே ஒரு சர்ன்னு போய் அங்கே நிறுத்துவார். கடைசியில் 2 கியூவும் ஒரே டைமில் தான் போய் ரீச் ஆகும். இது வந்து பிரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக். இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெயின் போகிறதுக்குன்னு ஒரு டிக்கெட்டு வாங்கிடுறேன், $350. அப்புறம் இட்டாலிக்கு ஒரு ஆஃபர் வருது, $150, அதையும் வாங்கிடுறேன். கடைசியில் பார்த்தா 2மே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கியிருக்கேன். இப்போ ஒன்று ஸ்பெயினுக்கு கேன்சல் பண்ணணும், ஆனால் இட்டாலிக்கு கேன்சல் பண்ணணும். ஆனால் நான் எதை கேன்சல் பண்ணுவேன்? இட்டாலி தான் கேன்சல் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் $150. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இட்டாலி ட்ரிப்பு ஸ்பெயின் ட்ரிப்பை விட நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச கண்ட்ரி இட்டாலி. ஆனால் என்ன பண்ணுவேன், அதை கேன்சல் பண்ணால் $350 வேஸ்ட்டு, இதை கேன்சல் பண்ணால் $150 தானே வேஸ்ட்டுன்னு பிரெயின் பிளேஸ் அ ட்ரிக். அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் என்ன ப்ளே பண்ணோம்னா, இப்போ நான் வந்து ஒரு சட்டை வாங்க போகிறேன், 1000 ரூபாய் சட்டையை வாங்கிட்டு வெளியே வரேன். ஒருத்தர் வந்து சொல்கிறார், யோ எதுக்குங்க இது 1000 ரூபாய் போய் வாங்கினீங்க,
பக்கத்து கடையில் இதே சட்டை 900 ரூபாய்க்கு கிடைக்குது. நேராக போய் சார் ஐ ரிட்டர்ன் சார். ஏன்? இல்லைங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். பக்கத்து கடையில் போய் 900 ரூபாய்க்கு எடுக்கிறேன். இப்போ 50,000 ரூபாய்க்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறேங்க. வாங்கிட்டு பில்லு பே பண்ணுறதுக்கு போகிறேன். இப்போ அதே ஃப்ரெண்டு ஓடி வர்றார். சார் 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 50,000 இல்லை சார், இது 49,900 தான் சார், பக்கத்து கடையில் கிடைக்குது சார். யோ போயா, 100 ரூபாய்க்கு அங்கே போய் வாங்குவாங்களா அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ அது வாங்கினப்பையும் 100 ரூபா தான், இது வாங்கினப்பையும் 100 ரூபா தான். ஆனால் ப்ரொபோர்ஷனேட்டாக கேல்குலேட் பண்ணி பிரெயின் நம்மளை ஏமாத்துது. இதனால நிறைய விஷயங்களில் பிரெயின் நம்மக்கிட்ட ட்ரிக்கு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் தயவு செய்து எல்லா டைமும் மூளையை நம்பாதீங்க. மூளைக்கு மூளை பிரச்சனை பண்ணக்கூடியது தான். சில நேரங்களில் இதயத்தை நம்புங்கள். மூளையை காட்டிலும் இதயம் சரியான வழியை காட்டும். மூளையே முக்கியம் என்று நினைத்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.